அண்ட் கூலி வந்து கரெக்டான ப்ரொமோஷன்ஸ் பண்ணிகிட்டே வராங்க. கிட்டத்தட்ட ஜெயிலரோட பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க. முதல்ல வந்து ஒரு ஓப்பனிங் சாங்கு, ஒரு ரஜினியை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சாங்கு. அதுக்கு அடுத்தது வந்து அந்த காவாலா விட்டாங்க. இங்கே வந்து இப்போ பூஜா ஹெக்டே சாங்கோட அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. ஸோ சன் பிக்சர்ஸ் வந்து திருப்பியும் ஜெயிலர் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹிட் கூலி மூலிமா கொடுத்தே ஆகணுங்கிற ப்ரெஷரில் இருக்காங்களா? இல்லை, கூலி ஜெயிலர் மாதிரின்னு சொல்ல முடியாது, ஜெயிலரை விட அப்படிதான் நம்ம சொல்லணும். என்ன காரணம்னா அவங்க வியாபாரத்துலலாம் அவங்களுடைய வர்ற பையர்கிட்ட அவங்க பேசுகிற பேச்செல்லாம் நம்ம கேள்விப்படும் போது அவங்க வந்து ஜெயிலரை விட இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையுதுங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. வியாபாரத்துலையும் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படம் விற்றதை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிக விலைக்கு இந்த படத்தை அவங்க விற்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, லோகேஷ் கனகராஜ் காம்பினேஷன் இதில் வந்து பெரிய அளவில் விற்று நம்ம கல்லா கட்டுவோங்கிறது மட்டும் கிடையாது, அது ஒரு நோக்கம்தான். அதே நேரம் இந்த படம் ஜெயிலரை விட வெற்றி அடைவதற்கான கண்டென்ட் இதுக்குள்ளார இருக்கு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் கூட. அப்போ அதை வந்து அவங்க கரெக்டாக வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயிலருக்கு இவங்க பண்ண அந்த ப்ரொமோஷன் ஃபார்முலா அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியையும் லாபத்தையும் கொடுத்துருக்குங்கிறதுனால அதையே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவை நினச்சி அந்த ரூட்லேயே போகிறாங்கன்னு நினைக்கிறேன்.